வணக்கம் நண்பர்களே, பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரத்தை ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நமஸ்காரம் பதிவு பண்ணுறேன். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 30/11/2024 சனிக்கிழமை, கார்த்திகை மாதம் 15வது நாள். 6 மாதம் முடிஞ்சிருச்சு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகமும் அனுஷமும் கலந்து வருது. சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா ரேவதிக்கும் அஸ்வினிக்கும் கலந்து வருது. ஆரம்பத்தில் ரேவதிக்கு போயின்னு இருக்கோம், மாலையில் அஸ்வினிக்கு வருது. இன்னைக்கு சிறப்பான நாள். என்ன நாள்னா இன்னைக்கு அமாவாசை, முன்னோர்களை வழிபட வேண்டிய ஒரு நாள். அமாவாசைலாம் ஒரு நல்ல நாள். மாதத்துக்கு ஒரு முறை, ஒரு 3 ஜென்ரேஷன் தானே நமக்கு தெரியும். இப்போ இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 ஜென்ரேஷன், நம்ம அப்பா, நம்ம தாத்தா, அவ்வளோதான் 3 பேர். ஆனால் ஒரு 7 ஜென்ரேஷனு நினச்சி பார்க்கலாம். 7 ஜென்ரேஷன் இல்லாமல் நம்ம இங்கே இல்லை. தாதுக்கள் பிரிக்கும் போது அப்படி பிரிக்கிறாங்க. அவங்கள நினச்சி முன்னோர்களுக்கு ஒரு பிடி சாதம் கொடுக்கணும். முடிஞ்சால் ஒரு சிறிது எள்ளு லேசாக தூவி வச்சிடணும். எள்ளு தூவி வைக்கும்போது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு பர்மிஷன் கிடைக்குது. தண்ணியும் வைக்கலாம் எள்ளு தூவி. மூதாதையர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா சாப்பிட்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு அனுமதி கிடையாது. நம்ம மன திருப்திக்கு தான் அதெல்லாம் வச்சுக்கிறோம். தண்ணி வித்து எள்ளு சாதம், எள்ளு லேசாக அதில் இருக்கணும். எள்ளு சம்மந்தப்படணும், லைட்டாக பட்டால் அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன். அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நல்லாயிருக்கும். மற்றபடி இன்றைக்கி சந்திராஷ்டமாக எல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இன்றைக்கி ராசி பலன் பார்த்தோம்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி ஒரு அமைதி சார்ந்த ஒரு நாள். மன அமைதி கிடையாது. அமைதினாவே மனசுக்கு சார்ந்த விஷயம் தான், உடல் சார்ந்த விஷயம் கிடையாது. மென்டலி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இன்னைக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கடவுள் கொடுப்பாரு. இன்னைக்கு சந்திரன் கொடுக்குறாரு. அதுதான் மனோகாரகன், அவர் தான் கொடுக்கணும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப்மெண்ட்டு. நீண்ட நாள் கொஞ்சம் மனஸ்தாபம் உள்ளவங்க கிட்டலாம் இன்னைக்கு ஒரு பரிட்சம் ஏற்பட்டு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒர்க் பண்ணுறத எல்லாரும் கொஞ்சம் நல்லா உயர்ந்து பேசுவாங்க. அவங்க நன்னடத்தையை உயர்ந்து பேசுவாங்க. இதுதான் முக்கியம், நன்னடத்தை. ஸ்மார்ட்டாக இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாந்தம் நிறைந்த நாள். சாந்தமாக சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஒரு அமைதி சூழ்ந்த ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு நல்லா இருக்கும். இன்னைக்கு சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு ரொம்ப கவனம் தேவை. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. அமைதியா இருங்க. செய்யற வேலையில மெதுவா கவனம் செலுத்தி செய்யுங்க. கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயம் கலந்த ஒரு நாள். இது தப்பாயிடுமா, அது தப்பாயிடுமான்னு ஒரு பயம் இருக்கும். கவலைப்படாதீங்க. நாளைக்கு எல்லாம் ஒத்தி வைங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். தப்பு ஒன்றும் இல்லையே. எதுக்கு பயந்து பயம் முடிகிறதான் வாழ்க்கை துறவன்றான். பயம் எங்க நமக்கு தெளிவு ஏற்படுதோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நீங்க இன்னைக்கு அப்படி ஒரு டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா ஒத்தி வைங்க. துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு உதவி கிடைக்கும். உதவி அப்படின்னா நம்ம செய்யறதும் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சில பேருக்கு செய்யணும். என்ன விதைக்கிறோமோ அதான் முளைக்கும். சும்மா ஒண்ணுமே முளைக்காம இங்க நம்ம அறுவடை பண்ணோம் எப்படி சாத்தியமாகும்? உதவி செய்யணும் எல்லாரும். துலாம் ராசி நேயர்கள் பொதுவாகவே கொஞ்சம் நல்ல சுபாவம் உள்ள ஒரு ஆள் தான். இன்னைக்கு ஒரு உதவி இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாபம் தரக்கூடிய நாள். வேலையை ஸ்மார்ட்டா முடிக்கிறது ஒரு லாபம் தானே. நமக்கு தேவையான வாங்கி எடுத்து போய் வைக்கிறது ஒரு லாபம் தானே.
முயற்சி பண்ணி அதில் ஒரு லாபம் அடையலாம். இன்னைக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். போட்டு வைத்த திட்டம் இன்னைக்கு ஓகே கண்மணின்னு சொல்லிடலாம், வெற்றி பெற்றுவாங்க. இன்னைக்கு மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கிற மாதிரி யோகம் தரக்கூடிய ஒரு நாள். கும்பராசி நேயர்களுக்கு செலவு, வீட்டில் சொல்லிட்டு போங்க கூட்டும் போகிறேன்னு, குழந்தைங்களை எங்கன்னா கூட்டும் போங்க. தண்ட செலவு பண்ணாதீங்க, நண்பர்களுக்குள்ள செலவு பண்ணுங்க, தவறான பாதைக்கு செய்யாதீங்க. டீ, ஸ்நாக்ஸ், ஃபுட், டிஃபன், ஏதாவது ஒரு நல்ல செலவு. மீனராசி நேயர்களே இன்னைக்கு போட்டி போடக்கூடிய நாள், சேலஞ்சு பண்ணி ஜெயிப்பீங்க. சேலஞ்ச் பண்ணுங்க, போட்டி போடலாம். இன்னைக்கு நண்பர்கள் கூட, எதிரி கூட போடாதீங்க, நண்பர்கள் கூட ஜாலியாக எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஜாலியான ஒரு வேலை எல்லாம் நீட்டாக பண்ணுங்க. கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு மாதாந்திர கரணம் வருது. இப்போ நம்ம 4 கரணம் தான் தொடர்ந்து மாற்றி 4 நாளைக்கு வருவோம். எல்லாம் மாதத்துக்கு ஒரு 3-4 கரணம் இருக்காது, மாதம் ஒரு வாட்டி தான் வரும். அமாவாசையை ஒட்டி வரும். அவங்க எஸ்கேபிசம் மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டாவே போதும், அந்த மாதம்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. கருணாதிபதி கிட்ட சரணடையணும். சகுனி, சதுஷ்பாதம், இந்த 2 கரணத்துக்கு நீ வழங்குப்பாங்க. சகுனி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வராரு, மத்தியானம் வரைக்கும் இருப்பாரு. அப்புறம் சதுஷ்பாதம் ஸ்டார்ட் ஆகிறாரு. 2மே நல்ல கரணம். 2 வழக்கு அதுக்கு உண்டான பூஜை அறையில் வச்சு, அதுக்கு உண்டான படங்கள் எல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்கிறேன், நான் தனி செஷன்லாம் சொல்கிறேன். பூஜை ரூமில் வச்சு குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை நினச்சி, கருணாதிபதியை நினச்சி வழக்கு போடுறேன். ரொம்ப அற்புதமாக இருக்கும். கருணாதிபதியை நம்ம சரணடையும் போது நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுப்பார். இனிமே நேயர்களே, இன்னைக்கு உண்டான ஒரு நாளை சிறப்பாக நீங்கள் கொண்டாடணுன்னு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.